அடுத்து என்ன கேட்குறாருன்னா, வெளிநாட்டில் வேலை செய்யும் நபர்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஜக்காத் எவ்வாறு அளவீடு செய்வது? எங்களுடைய செலவு போக கொடுக்க வேண்டுமா, அல்லது நாங்கள் எங்கள் வீட்டிற்கு அனுப்பக்கூடிய பணத்திலிருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பான். ஆனால் அந்த சம்பளம் வாங்குவதற்காக வேண்டி அவங்க நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். தங்குறதுக்கு உள்ள செலவு, சாப்பாடு, அதெல்லாம் போக ஒரு 1,00,000 சம்பளம் வாங்கினாங்கன்னு சொன்னால் 20-30,000 அதில் ஓடி போயிடும். ஒரு 70,000 தான் அனுப்ப முடியும். 50,000 வாங்கினாங்கன்னு சொன்னால் ஒரு 20,000 என்ன ஆயிரும், அதில் அவங்களுக்கு சாப்பாடு 25 கூட போயிடும். அப்போ நாங்கள் இந்த செலவுலாம் போயிடுத அதை கழிச்சிட்டு அந்த வீட்டுக்கு நாங்கள் அனுப்புவோம், 25 அனுப்புவோம். 50,000 சம்பளம் வாங்குவோம். இங்கேயே எல்லாம் செலவுலாம் பண்ணிவிட்டு மீதி ஒரு 25,000 இருக்கும், அதை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். அந்த வீட்டுக்கு அனுப்புகிற 25க்கு நாங்கள் கொடுக்கணுமா, நாங்கள் வாங்குகிற அந்த சம்பளத்தை மொத்தத்துக்கு கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஜக்காத்தை எடுத்த எந்த ஒரு பைசாவை நம்ம செலவழிக்கிறா இருந்தாலும் ஜக்காத்து கொடுத்து தூய்மையாக்கிட்டு தான் செலவழிக்கணும், அடிப்படை விளைக்கணும். இவர் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலும் அந்த காசு என்னவாக இருக்கணும், தூய்மையானதாக இருக்கணும். இவர் வாடகை கொடுப்பதற்குள்ள காசாக இருந்தாலும் அது தூய்மைப்படுத்தப்பட்ட காசாக இருக்கணும். அப்போ என்றைக்கு நீங்கள் சம்பளம் வாங்கிடுறீங்களோ அந்த சம்பளம் வாங்கினவுன்னா வாடகை கொடுக்குறீங்கன்னா அந்த ஜக்காத்தை கொடுத்ததுக்கு பிறகு தான் என்ன செய்யணும், அந்த பணத்திலிருந்து தான் வாடகை கொடுக்கணும். நீங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பணம் என்னவாக இருக்கணும், ஜக்காத்து கொடுத்து தூய்மையானதாக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் 50 ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா 50 ரூபா சம்பளத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் சாப்பாடு, வாடகை, எது வீட்டுக்கு அனுப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்க. அப்போ வாங்கின வருமானம் வந்த உடனே கொடுத்துடணுமே தவிர எங்கள் செலவு போக கொடுக்குறேன்னு ஒரு கான்செப்ட் எடுத்தீங்க என்று சொன்னால் செலவுங்கிறது ஆளுக்கு வித்தியாசப்படும். செலவு போக கொடுக்குறேன்னு சொன்னால் ஒருத்தன் பார்ப்பான், எதுக்கு போட்டு கூட அப்படி செலவழிச்சிடுவோண்டா நினைப்பீங்க. ஒருத்தன் 1,00,000 சம்பளம் வரும், அப்படி செலவழிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்னா அவன் என்ன கொடுக்க மாட்டான். அதே கேட்டகரியில் ஒருத்தன் வந்து 10,000 செலவழிப்பான். இவனுடைய கேட்டகரியில் உள்ள ஒருத்தன் 10,000 செலவழிப்பான். இதே கேட்டகரியில் ஒருத்தன் வந்து 1,00,000 கூட செலவு பண்ணுவான். அப்போ 2 பேரும் 1,00,000 சம்பாதிக்கிறாங்க. அவன் ஜக்காத்து கொடுக்குறான், இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. இவன் பாட்டுக்கு என்ன செய்கிறான், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிடுவோம், டெய்லி ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, பெரிய பெரிய அப்படி உயர்தரமான இடங்களுக்கு போகிறது, பெரிய ரூமில் போய் போட்டு தங்குறது, இப்படின்னு செலவழிச்சான்னு வைங்களேன் 1,00,000 காலியாக போயிடும். அப்போ இவனுக்கு 1,00,000 சம்பளம், அவனுக்கு 1,00,000 சம்பளம். இவன் 10,000 செலவு பண்ணி 90,000 வச்சுருப்பான். இவன் ஜக்காத்து கொடுப்பான். இவன் 1,00,000 பைசா கூட இருக்காது, இவன் கொடுக்க மாட்டான். அப்போ 2 பேரும் ஒரே மாதிரியாக சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஜக்காத்து கடமை, ஒருத்தர் இப்படி இருக்குமா மார்க்கத்தில்? அப்போ நீ வாங்கணும்னு கொடுத்துரு. இந்த 1,00,000 வந்துருச்சுன்னு சொன்னால் நீ என்ன வேண்டாலும் செலவழிச்சிட்டு போ. இதை 2.5 கொடுத்துட்டு செலவழி. 2.5% ஒரு சின்ன கணக்கு தானே. இந்த 2.5% கொடுத்துட்டு என்ன செய்யணும், நீ உன்னுடைய மற்ற செலவுகளை பண்ணணுங்கிறத மார்க்கத்து சட்டம். செலவு போக ஜக்காத்துங்கிறது கிடையாது.